गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। இந்த அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜா இந்த பூத்தனா மோட்சத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, பகவான் எத்தனை லீலைகள் பண்ணியிருக்கார், இப்படி முதல் லீலை கேட்ட உடனேயே இவ்வளோ ஆச்சரியமா இருக்கே, எவ்வளோ பரம கிருபாலுவாக இருந்திருக்கார். நீங்க அதனால மேல எல்லா லீலைகளும் ஒன்று விடாதபடிக்கு விஸ்தாரமாக இந்த பால லீலைகள்லாம் சொல்லணும். நாங்கள் எல்லாரும் தப்பிச்சுட்டு இருக்கோம் இந்த சம்சார வாழ்க்கையில. நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு லீலையும் மனசுக்கு சமாதானமாகவும் ஔஷதி மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் பின்னாடி இந்த பாலலீகள்லாம் கேட்டு க்ஷேமத்தை அடைய போறான்னு தெரியறது. அதனால ஒன்று விடாதபடிக்கு நீங்க எல்லாத்தையும் சொல்லணும். இதை கேட்டு கேட்டு நாங்கள் காது வழியாக இந்த அமிர்தத்தை கேட்டு பரம சந்தோஷம் அடையணும், நீங்கள் மேலே சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ண உடனே சந்தோஷப்பட்டு மேலே அடுத்தடுத்த லீலைகளுக்கு பிரம்மனிஷ்டால் ஆரம்பிக்கிறார். இப்போ முதல்ல இந்த பூத்தனையை சம்ஹாரம் பண்ணதுனால இதுக்கு பூத்தனா மோட்சம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அசுரர்கள் எல்லோருக்கும் என்னன்னா, அவன் சொந்த பேர் கிடையாது, அவன் எந்த ரூபமாக வரானோ அந்த பேர் தான் அவனுக்கு. இவன் அடுத்தது சகடாசுரன் ஒருத்தவரான். அவனுக்கு எதுக்கு சகடாசுரன் பேர்னா, இவன் வண்டி மூலியமா பகவானை சம்ஹாரம் பண்ணணும்னு வரான். அதுக்காக இவனுக்கு சகடாசுரன் பேர். இந்த சகடாசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினார்னு மேல அந்த சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் ஆரம்பிக்கிறார். பகவான் இப்படி நந்தகோகுலத்தில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு குப்புறுத்திக்கிறார். குப்புறுத்தின உடனே நந்தகோபனுக்கு பரம சந்தோஷம், குழந்தை குப்புறுத்தின் இருக்கு. மேல அன்னைக்கு கிருஷ்ணனுடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணியும் வந்ததுனால குழந்தை சௌக்கியமாக இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு மாற்றி மாற்றி இந்த மாதிரி தப்பாக ஏதாவது நடந்துட்டுருக்கு, அரிஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. அதனால் ஹோமத்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிராமணர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு நல்ல ஆயுஷ் ஹோமங்கள்லாம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணுன்றது போல் பிராமணர்கள் எல்லோரையும் கூப்பிட்டா. இவரும் நல்ல வஸ்திரங்கள்லாம் கட்டி கொண்டு யசோதையும் நந்தகோபுரம் ஸ்ரத்தையாக இருந்து கொண்டு பிராமணாலாம் வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய நாம நட்சத்திரங்கள்லாம் சொல்லி கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்கணும்னு ஹோமங்கள்லாம் பண்ணுறா. இப்படி ஹோமங்கள்லாம் பண்ண உடனே பரம சந்தோஷம். அப்புறம் கிருஷ்ணனையும் மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு கிருஷ்ணனுக்கு, அப்புறம் கிருஷ்ணனுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு கிருஷ்ணனுக்கு பாலை கொடுத்துட்டு கிருஷ்ணனை தூங்க வைக்கிறாளாம் யசோதை. நன்கு தூங்கினதுக்கப்புறம் மேலே பிராமணெல்லாம் இருக்கா, அவள் இன்னும் கிளம்பல, அவளுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவளை அனுப்ப வேண்டிய வேலை இருக்கிறதுனால கிருஷ்ணன் நன்னா தூங்கிட்டான்னு உடனே இங்கே ஹோமம் பண்ணிறதுனால புகைகள் சப்தமாக இருக்குது இத்தியாதிகள் இருக்கிறதுனால பின்னாடி மாட்டு கொட்டகை இருக்குது, அதில் ஒரு பெரிய வண்டி இருக்கான். அந்த வண்டி பெருசாக இருக்கிறதுனால அது கீழே தூளி மாதிரி ஒன்று கட்டி விட்டுட்டு அதில் கிருஷ்ணனை போட்டு அங்கே குழந்தைகள்லாம் இருக்காலாம் பக்கத்தில். அந்த குழந்தைகள் எல்லாரையும் பார்த்து, நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க, கிருஷ்ணன் எழுந்து ஏதாவது அழுகுரல் கேட்டதுன்னா உள்ளே என்கிட்ட உடனே சொல்லணும்னு சொல்லிட்டு யசோதம்மா அந்த வண்டியில் ஒரு தூளியை கட்டி கிருஷ்ணனை படுக்க வச்சுட்டு உள்ளே போயிட்டா. இப்போ கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கான். மேலே அந்த கம்சனால் அனுப்பப்பட்ட இந்த சகடாசுரன் நந்தகோகுலத்துக்கு இந்த பூத்தனை தான் அப்புறம் திரும்ப வரலன்னு தெரிந்து கொண்டு நேராக அந்த நந்தகோகுலத்துக்கு வரான் சகடாசுரன். விஜயாசுரம் பார்த்த உடனே அவனும் அதே மாதிரியே பகவத் சங்கல்பத்தினால நேராக கிருஷ்ணனுடைய அரண்மனைக்குள்ளே தான் வரான், அந்த அந்தப்புறத்துக்குள்ளே தான் வரான். உள்ள பார்த்தா அங்கே சிசு யாருன்னு பார்த்தா கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணன் தான் இருப்பானோன்னு அந்த தேஜஸ் பார்த்தா தெரியறது. இந்த கிருஷ்ணனை அப்படியே சம்ஹாரம் பண்ணிடலான்னு நினைக்கிறான். மேலே என்ன பண்ணுறான்னா, அவன் ராட்சசனாக வந்தான், அவனுக்கும் நிறையா சக்தி இருக்கிறதுனால அந்த வண்டியில் தானே படுத்துன்னு இருக்கார், அந்த வண்டிக்குள்ளே நம்ம புகுந்துருவோம், வண்டியோட வண்டியாக ஆகி அந்த வண்டியை பூமிக்குள்ளே கொண்டு போயிடுவோம், அப்படியே அந்த சிசுவை சம்ஹாரம் பண்ணிடலான்னு இப்படிலாம் பிளான் பண்ணி அந்த வண்டியில் புகறான் அந்த அசுரன். அதனாலேயே அவனுக்கு சகடாசுரன்னு பேர். சகட்டம்னா வண்டி. இப்படி அதில் புகுந்துண்டு கிருஷ்ணரை பூமிக்குள்ளே அழுத்தி சம்ஹாரம் பண்ணிடலான்னு இப்படி உள்ளே புகுந்து அவன் காரியத்தை பார்க்கறதுக்குள்ள பகவான் இப்படி அழுவது போல அழறது பாரு அழுதுண்டு. அழுதா குழந்தை என்ன பண்ணும், கையை காலை இப்படி அசைச்சுட்டே தானே குழந்தை அழுவும். இப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி கையை காலை அசைச்சுட்டே அழுவது போல அப்படி வலது காலை தூக்கி அந்த வண்டியை ஒரு உத விடுறாராம் படுத்துட்டே இருக்கிற கிருஷ்ணன். அப்படி உத விட்டாரோ இல்லையோ, மேலே இருக்கிற சாமான்கள் பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் தெரிச்சு அந்த கொட்டை கூரெல்லாம் பிச்சுண்டு இந்த வண்டி மேலே எங்கோ ஆகாயத்தில் பறக்கும் போது வண்டியாக பறந்தது. கீழே விழும்போது பார்த்தா பெரிய அசுரனாக விழுந்து கிடந்தது. இதுவே என்னடா உள்ள பிராமணர்கள்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த யசோதையும் நந்தகோபுரம் என்னடா இப்படி ஒரு சத்தமாக இருக்குன்னு இங்கே பின்னாடி பார்த்தா இவனும் பூத்தனை மாதிரி
பெரிய சரீரத்தோட விழுந்து கிடக்கான். இப்படி விழுந்து கிடக்கான், இங்கே தானே கிருஷ்ணனை விட்டோம், கிருஷ்ணனை காணமே கிருஷ்ணனை காணமேன்னு பார்க்கும்போது பார்த்தா அவன் எங்கே விழுந்திருக்கானோ அது பக்கத்தில் கிருஷ்ணர் வந்து பயந்து இருக்கிறது போல முகத்தை வச்சுன்னு அழுதுண்டே அம்மாவை தேடின்னு இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் அங்கே இருக்காருன்னு விஷயத்தை இப்படி எங்கே இருக்காருன்னு தேடிண்டே வந்து பார்க்கும்போது யசோதை கிருஷ்ணரை பார்க்குறான். அப்படியே எடுத்துன்னு வந்து குழந்தைய மார்போட மார்பாக வச்சுட்டு அப்படியே யசோதையும் ரொம்ப பயந்துட்டாளாம். குழந்தைக்கு இப்படி ஆறுதே, குழந்தைக்கு இப்படி ஆறுதேன்னு எடுத்துன்னு வந்து குழந்தைய சமாதானப்படுத்தி உச்சி முகந்து பார்த்து குழந்தைய அம்மா மூஞ்சி பார்த்த உடனே தான் கிருஷ்ணர் சமாதானம் ஆகிறது போல ஆனார். அப்புறம் கிருஷ்ணர் அழிச்சன் வந்து சமாதானப்படுத்தி அந்த குழந்தைகள்லாம் இருந்தாலும் அந்த குழந்தைகளை பார்த்து இந்த நந்தகோபர் கேட்குறாராம், எப்படி இது நடந்தது, நீங்கள் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கேலே, நீங்கள் இருக்கேலே, திடீர்னு இந்த வண்டி மேலே பறந்து கீழே விழுந்து இப்படி ஆனதே, வண்டியும் காணும், பார்த்தா ஒரு அசுரனாக விழுந்து கிடக்கான், வண்டி இப்படியே தெரிச்சு போயிருக்கே, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு அந்த குழந்தைகள்கிட்ட நந்தகோபர் கேட்குறார். குழந்தைகள்லாம் இது கண்டிப்பாக கிருஷ்ணன் தான் பண்ணினான், நன்னா தூங்கிட்டு இருந்தான், தூங்கிட்டு இருக்கிற கிருஷ்ணன் வந்து எப்படி கை கால் அசைக்கிற மாதிரி அசைச்சு கிருஷ்ணன் தான் இந்த வண்டியை உதைச்சான்னு இந்த குழந்தைகள்லாம் சொல்லிடுது. குழந்தைகளுக்கெல்லாம் பொய் சொல்ல தெரியாதோன்னோ சொன்ன உடனே இந்த நந்தகோபர் நினைச்சாரா, பாலபாஷிதம் இத்யுதா, வேற ஏதாவது நடந்துட்டு இருக்கும், இந்த குழந்தைகள் இப்படிலாம் நடந்த உடனே இது கிருஷ்ணர் தான் பண்ணான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி சொல்றது, நம்ம குழந்தைக்கு ஏது எப்படிலாம், இந்த சின்ன குழந்தைக்கு எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு அவன் அந்த குழந்தைகள் சொன்ன எல்லா விஷயத்தையும் அலட்சியப்படுத்திட்டாரான் நந்தகோபர், கோபர்கள் முதலியவர்கள். அப்புறம் அந்த குழந்தைய உள்ள அழைச்சின்னு வந்து திரும்பவும் வந்து அந்த குழந்தைக்கு திருஷ்டியெல்லாம் சுற்றி போட்டு இப்போ அந்த பிராமணர்கள் எல்லோரும் இருக்கா, அவளை பார்த்து நந்தகோபர் சொல்கிறாராம், நீங்கள் வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறதுனால தான் ஆபத்து வருது, ஆனால் என் குழந்தைக்கு எதுவும் இல்லாமல் இருக்குது, அதனால் இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிராமணர்கள் எல்லோரும் அந்த ஹோமத்தை முடிச்சுட்டு கிருஷ்ணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவள் கிளம்புறாளாம். நந்தகோபர் சத்தியமாக நம்புறாரா, இந்த பிராமணர்கள் இப்படி மனசார ஆசீர்வாதம் பண்றதுனால தான் இத்தனை ஆபத்துலையும் தன் குழந்தை பழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யசோதம்மாவும் திரும்பவும் கிருஷ்ணனுக்கு பாலை கொடுத்துட்டு கிருஷ்ணன் மடியில் போட்டு தாலாட்டு பண்ணி தூங்க வைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகடாசுர வத சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் சொல்றார். இப்படி இந்த சகடாசுர வதத்தை சொல்லிட்டு அடுத்ததாக திருணாவர்த்தன்னு ஒரு அசுரன் வரான், அந்த கதையும் சொல்ற. இந்த திருணாவர்த்தன் எப்படி வரான்னா சுழல் காற்று ரூபத்தில் வரானா, சுழல் காற்று ரூபமாக வந்து இந்த கிருஷ்ணனை வந்து சம்ஹாரம் பண்ணிடணும்னு நேராக இங்கே தான் வரான். ஏன்னா இங்கே போகிறவா தான் வந்து திரும்ப வரமாட்டேங்கிறான்னு தெரிந்து கொண்டு சுழல் காற்று ரூபத்தில் கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணணும்னு வரான். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா கிருஷ்ணனை மடியில் போட்டுண்டு கிருஷ்ணரை கொஞ்சின்ண்டே யசோதை தாலாட்டு பாடிண்டே கிருஷ்ணரை பார்த்துட்டே கொஞ்சின்னு இருக்கா. கிருஷ்ணரும் கலுக்குன்னு சிரிக்கிறது, யசோதம்மாக்கு ஆனந்தம் கொடுக்குற மாதிரி மடியில் படுத்துட்டே யசோதம்மா கொஞ்சம் போது கிருஷ்ணரை சிரித்து கொண்டு இப்படி அந்த குழந்தைய கொஞ்சறாலாம், எல்லார்த்தாயும் குழந்தைய கொஞ்சுவது போல. இந்த திருணாவர்த்தனும் காற்று ரூபத்தில் இப்படியே கோரமான சுழல் காற்று மாதிரி அங்கங்கேருந்து வரான். வந்து மேலே இந்த கிருஷ்ணரை தூக்க போகிறான்னு கிருஷ்ணர் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணார்னா, அவன் தூக்கும் போது நம்ம அம்மா மடியில் இருந்தோம்னா அம்மாவையும் சேர்த்து தூக்கின்னு போயிட்டான்னா அம்மாவுக்கும் ஆபத்து வந்துரும்ன்றதுனால அஷ்டமகா சித்திக்கெல்லாம் வந்து தாத்தாவாக இருக்கக்கூடிய பிரபு அந்த அஷ்டமகா சித்தியில் ஒரு சித்தியாக இருக்கக்கூடியது என்னன்னா, இந்த சரீரத்தை வச்சுட்டே ஒரு பர்வத்தம் எப்படி கணக்குமோ அந்த மாதிரி தன் சரீரத்தை மாற்றிக்கிறார். சின்ன குழந்தையா இருக்கா கிருஷ்ணர், திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு 100 கிலோ பாரம் சரீரத்தில் உடம்புல வச்சா எப்படி இருக்குமோ அவ்வளோ சிரமமாக இருக்கு யசோதைக்கு. உடனே அந்த குழந்தைய தூக்கி கீழே வச்சுட்டாலாம் வலி தாங்க முடியாமல். இப்படி குழந்தைய தூக்கி கீழே வச்சுட்டான்னு உடனே சுழல் காற்று ரூபத்தில் வந்த அந்த திருணாவர்த்தனுக்கு சௌரியமாக போயிடுது. இந்த கிருஷ்ணனை காற்று ரூபமாகவே இப்படியே சுழல் காற்று ரூபமாக வந்து ஆகாயத்தில் கொண்டு போய் அங்கேயே கழுத்து நெரிச்சு சம்ஹாரம் பண்ணிடலான்னு வரான். இப்படி வந்தால் அவன் காற்று வந்தால் எப்படி இருக்கும், சாதாரண காற்று வந்தாலே நம்மளால் கண்ணை திறந்து பார்க்க முடியாது, தூசி பறக்கும். சுழல் காற்றுலாம் வந்ததுன்னா எப்படி இருக்கும், அங்கேயே ஒரே புழுதி மண்டலமாக ஆகி யாரும் கண்ணு திறந்து பார்க்க முடியாதபடிக்கு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணான்னா சுழல் காற்று ரூபமாக கிருஷ்ணரை மேலே ஆகாயத்தில் கொண்டு போயிட்டான். அப்பப்போ யசோதை என்ன பண்ணுறான்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஆகும்போது கிருஷ்ணனை பார்க்கணுமோன்னு கிருஷ்ணரை காப்பாற்றணுன்றதுனால இங்கே திரும்பி பார்க்குறான், கிருஷ்ணரை கீழே காணும். கிருஷ்ணரை காணோன்னு உடனே கத்த ஆரம்பிச்சுட்டா, கிருஷ்ணரை காணோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உடனே நந்தகோபர் கோபர்கள் எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்துட்டா. இப்போ கிருஷ்ணரை காணோம் கிருஷ்ணரை காணோம்னு இங்கே யசோதை ஒரு கன்று இழந்த மாடு போல கண்ணனை காணுமே என்ன ஆபத்து வந்ததுன்னு தெரியலையே, யார் காப்பாற்றுவான்னு தெரியலையே, கிருஷ்ணரை காணுமே, சின்ன குழந்தைக்கு ஏன் இப்படிலாம் ஆபத்து வருதுன்னு இப்படி ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டாலாம் கிருஷ்ணரை காணோம்ன உடனே.
இங்கே திருணாவர்த்தன் என்ன பண்ணுறான், இவன் ரொம்ப தூரம் மேலே தூக்கின்னு போயிட்டான் கிருஷ்ணனை. இப்போ அம்மா மேலே ரொம்ப வருத்தப்படுவான்னு தெரிஞ்சு கொண்டு இதுக்கு மேலே இந்த பாவியை விடக்கூடாதுன்னு மேலே ஆகாயத்திலே சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். இவன் என்ன நினச்சான், யாருக்கும் தெரியாமல் ஆகாயத்துக்கு கொண்டு போய் ஆகாசத்தில் கழுத்தை நெரிச்சு கொல்லலான்னு இவன் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். உடனே பகவான் அவன் பக்கம் திரும்பிட்டு எப்படி அவன் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணலான்னு தீர்மானம் பண்ணதை இவர் அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சிட்டாரான். கழுத்தை பிடிச்சின்னு கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறார். சின்ன குழந்தையா, என்னடா இந்த சின்ன குழந்தை கழுத்தை நெருக்கிறதேன்னு உனக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, உயிரே போகிறது போல கழுத்தை நெருக்கிறார். இவனும் அதே மாதிரி பூத்தனை மாதிரி விடு 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 விடுன்னு கத்துறான். கிருஷ்ணர் சொல்லிட்டார், உனக்கும் ஒரே விடுதலை தான் அப்படின்னு சொல்லி ஆகாசத்திலேயே அவன் கழுத்தை நிறைச்சி சம்ஹாரம் பண்ணி சேஃப்டிக்கு மேலேருந்து கீழே விழும்போது தனக்கு எதுவும் அடிப்படக்கூடாதுனால அவன் ஆகாயத்திலே காலமாயிட்டான். காலமானுடைய கழுத்தை பிடிச்சுட்டே பகவான் பூமிக்கு வராராம். அப்படி பூமிக்கு கீழே விழும்போது அவனுடைய சரீரம் கீழே விழுறது பெரிய சரீரமாக அவனுடைய மார்பிலேயே கழுத்தை பிடிச்சிட்டு பகவானும் அந்த மார்பிலேயே இருக்காராம். தனக்கு எந்த அடிப்படும் படாதபடிக்கு அவனுக்கு கீழ்ப்பக்கம்லாம் அந்த சரீரம் அடிபட்டு அந்த பூமியில் விழுந்தது. பகவான் பார்த்தா அவனுடைய மார்பே ஒரு பெரிய பிளே கிரவுண்டு மாதிரி இருக்கு, அதை விளையாடின்னு இருக்கார். இப்படி இவன் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த புழுதி படலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆன உடனே இங்கே ஏதோ விழுந்தா மாதிரி இருக்கேன்னு அப்படின்னு எல்லாரும் ஓடி பார்த்தா அங்கே சில கோபிகைகள்லாம் பார்த்தா கிருஷ்ணர் இருக்கான்னு உடனே நேராக ஓடி யசோதை கிட்ட கண்ணனை பார்த்தா இங்கே இருக்கான்னு உடனே வா போகலாம் சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு அந்த கோப்பெல்லாம் அழைச்சின்னு அந்த கண்ணனை தூக்குறார்கள். தூக்கி கொண்டு யசோதைட்ட கொடுக்குறா. யசோதைக்கு அந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே அப்பதான் உயிரே வருது. அந்த கிருஷ்ணரும் பார்த்தா ஏதோ பயந்த சுபாவத்தோட முகத்துல அழுது போல தெரிஞ்சிருக்கு. பாவம் கிருஷ்ணர் எவ்வளோ நேரமா அழுதுன்றதோ அந்த குழந்தை நம்மளுக்கு மேல ஆபத்தா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அம்மா கைப்பட்ட உடனே கிருஷ்ணர் சமாதானம் ஆகிறது போல அழுக நிறுத்திட்டு முகத்திலேருந்து பயங்கள்லாம் போனதான் யசோதனுடைய ஸ்பர்ஷத்தினால. இப்படிலாம் பகவான் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார் இந்த திருணாவர்த்தனை சம்ஹாரம் பண்ணிட்டு. அப்புறம் நந்தகோபர் நினைக்கிறாராம், இந்த வசுதேவர் மகாபுருஷர்னு எனக்கு தோன்றது. அவர் சொன்னார் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டே இருக்கும், நீ அங்கேயே இருன்னு. அதனால வசுதேவர் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், எங்க பெரியவாள்லாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கா. அந்த புண்ணியம் பண்ணி இந்த பிராமணாளுடைய ஆசீர்வாதத்தினால தான் இந்த குழந்தைக்கு மாத்திரமே இத்தனை ஆபத்து வந்தாலும், எங்கேருந்தோ தேவையே இல்லாமல் ஆபத்துகள் வந்தாலும் இந்த கண்ணனுக்கு மாத்திரம் ஒன்றும் ஆலைன்னு சொல்லிட்டு திரும்பவும் நந்தகோபர் அந்த கண்ணனை உச்சி முகந்து பார்த்து கண்ணனுக்கு முத்தமிட்டு எல்லாம் சமாதானம் ஆனதுக்கப்புறம் கண்ணனுக்கு ஆபத்து இல்லைன்னு உடனே ஆத்துக்குள் அழைச்சின்னு திரும்பவும் திருஷ்டியெல்லாம் சுற்றி போட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தவொடனே தான் கிருஷ்ணர் சமாதானம் ஆறார். அப்புறம் தான் எல்லாரும் அவ சமாதானமாகறா. எப்படி பூத்தனையை கொண்டு போய் வெட்டி கொண்டு போய் அதை பங்குடு பண்ணாலும் அதே மாதிரி இந்த திருணாவர்த்தனையும் அவ வெட்டி கொண்டு போய் பங்குடு பண்ணுறா. நந்தகோபருக்கு மனசில் ரொம்ப சஞ்சலம் வர ஆரம்பிச்சிருத்து. மேலே மேலே ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு இப்பயே தீர்மானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இங்கேருந்து வேற எங்கேயாவது போயிடலாம், இந்த இடத்துல தான் பிரச்சனையாக இருக்குது, கண்ணனுக்கு ஆபத்தாக இருக்கிற இடம் எவ்வளோ சௌக்கியமாக இருந்தாலும் வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது போய் தங்கிக்கலான்னு மனசில் ஆலோசனைலாம் வர ஆரம்பிச்சிருத்து நந்தகோபருக்கு. இப்படி பிரம்மனிஷ்டால் இந்த திருணாவர்த்தனுடைய கதை சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 4 ஸ்லோகத்தில் சின்னதாக ஒரு லீலை என்னன்னா, இந்த கிருஷ்ணனை பரிபூர்ணமாக அனுபவித்தது யசோதம்மா தான். யசோதைக்கு தான் அந்த பாக்கியம். என்னதான் தேவகி அம்மான்னு சொல்ல தேவகி நந்தனஹான்னு சொன்னாலும் இந்த சின்ன குழந்தையா இந்த கிருஷ்ணனை அனுபவிச்ச பாக்கியம் முழுக்க யசோதைக்கு தான். அதனால யசோதை என்ன பண்றான்னா மடியில போட்டுண்டு அந்த கிருஷ்ணனை கொஞ்சறது, கிருஷ்ணனை முத்தமிடுறது, இத்தனை பாக்கியமும் அம்மாவாக கிருஷ்ணருக்கு தானே. ஒரு நாள் இதே மாதிரி மடியில போட்டு தாலாட்டு பாடினே அந்த கிருஷ்ணனை லாலனை பண்றா. லாலனை பண்ணி கொஞ்சறது இது பண்ணுறதுன்னு உடனே கிருஷ்ணனும் பார்த்து கிளுக்குன்னு சிரிக்கிறது, அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது, முக ஹாவபாவங்கள் சேஷ்டைகள் பண்ணுறதுன்னு கிருஷ்ணர் பரிபூர்ணமாக அனுபவித்தது யசோதம்மா. அப்படி ஹாவபாவம் பண்ணி கிருஷ்ணனை கொஞ்சின்றே இருக்கா, முகத்து கிட்டக்க வந்துட்டு போகிறா. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா விளையாட்டாக கொட்டாவி விடுறாராம். இந்த சின்ன குழந்தைகள் கொட்டாவி விட்டாலே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த கொட்டாவி விட்டு வாயை மூடும்போது அந்த குழந்தைய கொஞ்சணும் போல இருக்கும். அந்த சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இப்படி கொட்டாவி விட்டாரா. அப்படி கொட்டாவி விடும்போது கிட்டக்க வந்தா
அந்த வாய்க்குள்ள பார்க்குறாளாம். அந்த வாய்க்குள்ள என்ன தெரியறதுன்னா, சூரியன் தெரிகிறார், நவக்கிரகங்கள்லாம் தெரியறது, நட்சத்திரங்கள் தெரியறது, பூமி தெரியறது, அந்த பூமியில பர்வதங்கள்லாம் தெரியறது, சப்த சமுத்திரங்கள்லாம் அப்படியே அலை மோதுறது அதெல்லாம் தெரியறது, நதிகள்லாம் ஓடுறது தெரியறது, பர்வதங்கள்லாம் தெரியறது. அப்புறம் இந்த உலகம் முழுக்க இந்த ஆகாயம், பஞ்சபூதங்கள் எல்லாம் தெரியறதா அந்த வாய்க்குள்ள. என்னடா நம்ம குழந்தை, இந்த சின்ன குழந்தையினுடைய வாய்க்குள்ள பஞ்சபூதங்கள், சூரியன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியறதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துண்டே அப்படியே நடுங்கிட்டாளாம் யசோதம்மா. திரும்ப கிட்டக்க வந்து பார்க்குறா. இதெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி வந்து மேலே வந்து பகவான்னு தோன்றது போல ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருது யசோதம்மாக்கு. பயப்பட ஆரம்பிச்சிட்டா. உடனே பகவான் என்ன பண்ணார்னா, இப்போ வந்து நம்ம பிரபாவத்தை காண்பிச்சு இந்த யசோதை தானும் பகவான்னு தெரிஞ்சுட்டான்னா அப்புறம் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடுவா. இந்த மாதிரி ஜெகத் சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை கேட்டு கேட்டு பகவானுக்கே அழுத்து போயிடுத்தான், போர் அடிக்க ஆரம்பிச்சிருத்தான். நம்மளையும் யாராவது வந்து நம்மளுக்கு குளிப்பாட்டி விட்டு, நம்மளுக்கு அலங்காரம் பண்ணி விட்டு, நம்மளுக்கு ஆகாரம் கொடுத்து, நம்மளையும் யாராவது அம்மா மாதிரி பார்த்துண்டா தேவலான்னு இந்த மாத்திரு லாலனைக்காக தானே கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கார். இப்போ யசோதைக்கும் வந்து தன் பிரபாவத்தை காண்பிச்சுட்டு யசோதம்மாவும் சரணாகதி பண்ணிட்டான்னா அப்புறம் மடியில் போட்டுன்னு கொஞ்சுவாலோ கிருஷ்ணனை. அதனால பகவான் என்ன பண்ணினார்னா, இந்த வாயில இந்த அண்ட சராச்சரம் பஞ்சபூதங்கள், சூரியன், நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்தாலும் அத்தனையும் மறக்கிறது போல பகவான் உடனேயே பண்ணிட்டாராம். யசோதைக்கு என்னன்னா, ஏதோ பார்த்தோம்னு ஒரு ஞாபகம் இருக்கு, ஆனால் என்ன பார்த்தோம்னு ஞாபகம் இல்லை. மடியில் போட்டுன்னு திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சம் ஆரம்பித்து பால் கொடுத்து குழந்தைய தூங்க பண்ணினா அப்படின்னு 4 ஸ்லோகத்தில் ஒரு சின்ன லீலை இது கூட விடாமல் பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். திரும்பவும் பிருத்பக்ஷணம், அந்த மண்ணு சாப்பிட்டான்ற கதையில் திரும்பவும் எல்லாத்தையும் காண்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தையா இருக்கும்போதே வாயில் ஒரு தடவை இந்த அண்ட சராச்சரத்தையும் காண்பிச்சார்னு ஒரு 4 ஸ்லோகத்தில் இந்த லீலைகள்லாம் வர்ணிக்கிறார். இதெல்லாம் விஸ்தாரமாக நம்ம பாகவதம் சொல்கிறதுனால தான் ஒவ்வொரு லீலையும் விடாதபடிக்கு அனுபவிக்க முடியறது. சப்தாக கிரமத்தில் சொல்லும் போதெல்லாம் முக்கியமான நவநீத லீலைகள் இதெல்லாம் தான் சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம எல்லோருக்கும் பரமபாகியம் இந்த பால லீலைகளை ஒரு லீலை சின்னது கூட விடாதபடிக்கு நம்மளுக்கு சிரவணம் பண்ணக்கூடிய பாக்கியம். இந்த 4 ஸ்லோகத்தில் உள்ள லீலையை இந்த தடவை தான் நான் பார்த்தேன். இதையும் சொல்லணும்னு ஆசையாக இருந்ததுனால அதையும் சொன்னேன். அப்படி பிரம்மனிஷ்டால் அப்படி வர்ணிச்சிருக்கார் பரீட்சித்து கேட்ட உடனே. மேலே மற்ற லீலைகள்லாம் வர அத்தியாயங்கள்லாம் பார்ப்போம். நாளைக்கெல்லாம் அற்புதமான அத்தியாயம் 8வது அத்தியாயத்தை தான் நவநீத சௌரியம், பிருத்பக்ஷணம், நாமகரணம் இந்த லீலைகள்லாம் வரப்போகிறது. அவைகள்லாம் நாளைக்கு கேட்போம். இன்றைய அத்தியாயத்தில் இந்த சகடாசுர பஞ்சனம், திருணாவர்த்தன சம்ஹாரம் பண்ணினது இந்த சின்னதாக இந்த லீலைகள் இந்த அத்தியாயம். மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச சப்தமோऽध्यायः राजोवाच येन येनावतारेण भगवान् हरिरीश्वरः करोति कर्णरम्यानि मनोज्ञानि च नः प्रभो यच्छृण्वतोपैत्यरतिर्वितृष्णा सत्वं च शुध्यति अचिरेण पुंसः भक्तिर्हरो तत्पुरुषे च सख्यं तदेव हारं वद मन्यसे चेत् अथान्यदपि कृष्णस्य तोकाचरितमद्भुतं मानुषं लोकमासाद्य तज्जातिमनुरुन्धतः श्रीशुकोवाच कदाचिदौत्सानिककौतुकाप्लवे जन्मर्क्षयोगे समवेतयोषितां वादित्रगीत द्विजमन्त्रवाचकैः चकारसूनोः अभिषेचनं सति नन्दस्य पत्नी कृतमज्जनादिकं विप्रैः कृतस्वस्त्ययनं सुपूजितैः अन्नाद्यवासः स्रगभीष्टधेनुभिः सञ्जातनिद्राक्षमशीष यच्छनैः औत्थानिकोत्सुक्यमनामनस्विनी समागतान्
पूजयति व्रजौकसः। नैवाशृणोद्वै रुदितं सुतस्य सा रुदन्स्तनार्थी चरणौ उदक्षिपत्। अधःशयानस्य शिशोरनोल्पक प्रवालमृद्वङ्घ्रिहतं व्यवर्तत। विध्वस्तनानारसकुप्यभाजनं व्यत्यस्तचक्राक्षविभिन्नकूबरम् दृष्ट्वा यशोदा प्रमुखा व्रजस्त्रियः औत्थानिके कर्मणि याः समागताः। नन्दादयश्च अद्भुतदर्शनाकुलाः कथं स्वयं वै शकटं विपर्यगात्। ऊचुरौ व्यवसितमतीन् गोपान् गोपीश्च बालकाः रुदता अनेन पादेन क्षिप्तमेतन्न संशयः। न ते श्रद्धधिरे गोपाः बालभाषितमित्युता अप्रमेयं बलं तस्य बालकस्य न ते विदुः। रुदन्तं सुतम् आदाय यशोदाग्रहशङ्किता कृतस्वस्त्ययनं विप्रैः सूक्तैः स्तनम् अपाययत्। पूर्ववत् स्थापितं गोपैः बलिभिः सपरिच्छदम् विप्राः हुत्वार्चयाञ्चक्रुः दध्यक्षतकुशाम्बुभिः। ये असूया अनृतं भेर्ष्या हिंसामानविवर्जिताः न तेषां सत्यशीलानाम् आशिषाः विफलाः कृताः। इति बालकमादाय सामर्ग्यजुरुपाकृतैः जलैः पवित्रौषधिभिः अभिषिच्य द्विजोत्तमैः वाचयित्वा स्वस्त्ययनं नन्दगोपः समाहितः। हुत्वा च अग्निं द्विजातिभ्यः प्रादादन्नं महागुणम्। गावः सर्वगुणोपेताः वासस्रगृक्ममालिनीः आत्मजाभ्युदयार्थाय प्रादात्ते चान्वयुञ्जत। विप्रामन्त्रविदो युक्ताः तैर्याः प्रोक्तास्तथाशिषः ता निष्फला भविष्यन्ति न कदाचित् अपि स्फुटम्। एकदा आरोहम् आरूढं लालयन्ती सुतं सती गरिमाणं शिशोर्वोढुं न सेहे गिरिकूटवत्। नूमौ निधाय तं गोपी विस्मिता भारपीडिता महापुरुषमादध्यौ जगतामास कर्मसु। दैत्यो नाम्ना तृणावर्तः कंसभृत्यः प्रणोदितः चक्रवातस्वरूपेण जहारासीनम् अर्भकम्। गोकुलं सर्वमावृण्वन् मुष्णन् चक्षुंषिरेणुभिः ईरयन् सुमहाघोर शब्देन प्रदिशो दिशः। मुहूर्तम् अभवद्गोष्ठं रजसा तमसावृतम्। सुतं यशोदा नापश्यत् तस्मिन्यस्तवती यतः नापश्यत्
कश्चनात्मानं परं चापि विमोहितः तृणावर्तनिसृष्टाभिः शर्कराभिः उपद्रुताः इति करपवनचक्रपां सुवर्षे सुतपदवीम् अबलाविलक्ष्य माता अतिकरुणम् अनुस्मरन्त्यशोचत् भुवि पतिता मृतवत्सकाय चागो रुदितमनुनिशम्य तत्र गोप्यः भृशमनुतप्तधियो अश्रुपूर्णमुख्यः रुरुदुः अनुपलभ्य नन्दसूनुम् पवन उपारत पांसुवर्षवेगे तृणावर्तशान्तरयः वात्यारूपधरो हरन् कृष्णं नभो गतो गन्तुं नाशक्नोत् भूरिभारभृत् तमश्मानं मन्यमानः आत्मनो गुरुमत्तया गले गृहीत उत्स्रष्टुं नाशक्नोत् अद्भुतार्भकं गलग्रहणनिश्चेष्टः दैत्यो निर्गतलोचनः अव्यक्तरावोऽन्यपतत् सह बालः व्यसुरव्रजे तमन्तरिक्षात् पतितं शिलायां विशीर्ण सर्वावयवं करालं पुरं यथा रुद्रशरेण विद्धं स्त्रियो रुदत्याः ददृशुः समेताः प्रादाय मात्रे प्रतिहृत्य विस्मिताः कृष्णं च तस्योरसि लम्बमानं तं स्वस्तिमन्तं पुरुषादनीतं विहाय सा मृत्युमुखात् प्रमुक्तम् गोप्यश्च गोपाः किल नन्दमुख्याः लब्ध्वा पुनः प्रापुरतीव मोदम् अहो बतात्यद्भुतमेष रक्षसा बालो निवृत्तिं गमितोऽभ्यगात् पुनः हिंस्रस्वपापेन विहिंसितः खलः साधुः समत्वेन भयाद्विमुच्यते किं नस्तपश्चीर्णम् अधोक्षजार्चनं पूर्तेष्टदत्तमुत भूतसौहृदम् यत्सम्परेतः पुनरेव बालकः दिष्ट्या स्वबन्धून् प्रणयन्नुपस्थितः दृष्ट्वाद्भुतानि बहुशो नन्दगोपो बृहद्वने वसुदेववचो भूयः मानयामास विस्मितः एकदा अर्भकम् आदाय स्वाङ्कमारोप्य भामिनी प्रस्नुतं पाययामास स्तनं स्नेहपरिप्लुता प्रीतप्रायस्य जननी सा तस्य रुचिरस्मितं मुखं लालयति राजन् जृम्भतो ददृशे इदम् खं रोदसी ज्योतिरनीकमाशाः सूर्येन्दुवह्नि श्वसनाम्बुधींश्च द्वीपान्नगान् तद्दुहितृः वनानि भूतानि यानि स्थिरजङ्गमानि सावीक्ष्य विश्वं सहसा राजन् सञ्जातवेपथु सम्मील्य मृगशावाक्षी नेत्रे आसीत्
सुविस्मिता। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे तृणावर्तमोक्षो नाम सप्तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।